விஜய் விசஸ் ஸ்டாலின்லாம் இல்லை, விஜய் விசஸ் திமுக தான். திமுகவில் யார் இருந்தாலும் இங்கே விஜய் தான் இருப்பார். எல்லாம் 5 வருஷம் தானே இருக்க போகுது. அதுக்கு மேலே என்ன 10 வருஷமா இல்லை ஃபுல்லாக இருக்க போகிறாங்களா? 5 வருஷம் தானே. 5 வருஷம் ஏன் இப்போ 10 வருஷம் விட்டு சாவது, 5 வருஷம் விட்டு செத்தா போச்சுன்றது தானே எல்லாரும் சொல்கிறது. ஏன் அவர் அண்ணாமலை சொல்லலையா? எல்லாரும் சொல்கிறது தானே. அது வந்தால் கட்சிக்கு வந்தால் சொன்னால் தான் ஓட்டு கிடைக்கும். அவர் கூட சொல்லியிருக்காரு, கேப்டன் நம்ம இழந்துட்டோம், இந்த மாதிரி ஒரு நல்ல மனுஷன் கிடைக்கல, அவர் ரூல் பண்ணால் நல்லா இருக்கும்னு. அவருக்கு வாய்ப்பு தரல. இப்போ வரவங்களுக்கு வாய்ப்பு தரலாமே, அவ்வளோ. விஜய் விசஸ் ஸ்டாலின்லாம் இல்லை, விஜய் விசஸ் திமுக தான். திமுகவில் யார் இருந்தாலும் இங்கே விஜய் தான் இருப்பார். சொல்கிறதுக்கு வாய் எதுவுமே கிடையாது, அவ்வளோ பிடிக்கும் அவர். இல்லை இப்போ பண்ணாருன்னா ஓகே, நல்லாயிருக்கும். பண்ணலைனா தான் தெரியும் என்ன யார் இருந்தாலும் சரி. எப்படி பார்க்குறீங்க? விஜய்க்கு அரசியலே தெரியல அப்படின்னு அண்ணாமலை அவரெல்லாம் சொல்கிறாரு. இவரெல்லாம் தேவையில்லாத வேலை, படம் நடிக்க வேண்டியதானே, எதுக்கு அரசியல்லாம் பண்ணுறாரு? அரசியல் யார் வேணாலும் பண்ணலாம், நல்லது பண்ணுறது ஒருத்தரால் தான் முடியும். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க, இப்போ கட்சிக்கு வந்துட்டா தமிழ்நாட்டுக்கு தேவையான தலைவராக விஜய் இருக்க வாய்ப்பு இருக்குதா? அவர் பண்ணுறது பொறுத்தம் ப்ரோ இருக்குது. அவர் என்ன பண்ணுறாருன்றது அது பொறுத்தம் ப்ரோ இருக்குது. வரலாம், யார் வேணாலும் வரலாம், அது தப்பு கிடையாது. அவர் என்ன நாளைக்கு பண்ணுறாரு அப்படின்றது தான் பொறுத்து இருக்குது. ஆனால் விஜய்க்கு சப்போர்ட் பண்ண வாய்ப்பு இருக்கா? யார் ப்ரோ? விஜய்க்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம் ப்ரோ. யார் ஃபேன்? விஜய் ஃபேன் தான் ப்ரோ. விஜய் ஃபேன். நீங்கள் இப்போ எப்படி பார்க்குறீங்க? விஜய் ஃபேனாக பயங்கரமாக ட்ரோல் பண்ணுறாங்க. விஜய் அந்த மாதிரி ட்ரோல் பண்ணிலாம், அதாவது அரசியல் ப்ரோ பண்ணுறவங்க நிறையா பண்ணுவாங்க. நம்ம அதுக்கு எதுக்கு? அவர் பண்ணுறாரா பண்ணலையான்றதான் பேச்சு. இப்போ அவரே கூட எதுக்கு வேணாலும் வந்திருக்கலாம். ஆனால் அவர் மோட்டிவேஷன் எப்படி இருக்குது, அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்ற பொறுத்து தான் இருக்குது. அவர் ஏன் இப்போ எத்தனை பேர் வராங்க, எல்லாம் 5 வருஷம் தானே இருக்க போகுது. அதுக்கு மேலே என்ன 10 வருஷமா இல்லை ஃபுல்லாக இருக்க போகிறாங்களா? 5 வருஷம் தானே. 5 வருஷம் ஏன் இப்போ 10 வருஷம் விட்டு சாவது, 5 வருஷம் விட்டு செத்தா போச்சு, அவ்வளோதானே ப்ரோ. கிஷோர் சொல்கிறாரு எல்லா குடும்பத்துலேயும் விஜய்க்குன்னு ஒரு ஓட்டு இருக்கு. எப்படி பார்க்குறீங்க விஜய் ஃபேன்? அது இளைஞர் ஓட்டுக்கு இருந்தால் வாய்ப்பு இருக்குது, இல்லைன்னா நம்ம எதுவும் சொல்ல முடியாது. அதுக்கெல்லாம் நம்ம எதுவும் சொல்லக்கூடாது. அது அவங்கவுங்க மனசு பொறுத்து தான் இருக்குது. நீங்கள் சொல்லுங்கள், எப்படி ஒரு ஓட்டு குடும்பத்தில் ஒரு ஓட்டு இருக்குங்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க? குடும்பத்தில் ஒரு ஓட்டு இருக்குன்னா கண்டிப்பாக அரசியல் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக இருக்கும். குடும்பத்தில் ஒரு ஓட்டுனா கண்டிப்பாக இருக்கும், மாற்றம் ஏற்படும். நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா திமுக வெர்சஸ் தாவேகா, அதாவது தமிழக வெற்றி கழகம்னு மாறிட்டு, அப்போ இந்த மாதிரி ஒரு ஆளுமையை விஜய் கொண்டு வந்திருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? விஜய் வெர்சஸ் ஸ்டாலின் அப்படிங்கிற அளவுக்கு கொண்டு வந்திருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க? திமுகவா இல்லை தமிழக வெற்றி கழகம்? விஜய் விசஸ் ஸ்டாலின்லாம் இல்லை, விஜய் விசஸ் திமுக தான். திமுகவில் யார் இருந்தாலும் இங்கே விஜய் தான் இருப்பார். அதான் எப்படி பார்க்குறீங்க? யாருக்கு சப்போர்ட் அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? திமுகவை நேரடியாக விமர்சிக்காரு, திமுக பண்ணுற குறைகள் எல்லாம் நேராக சொல்கிறாரு. விஜய் எல்லாம் இதை தாக்கு பிடிப்பாரா இல்லை திமுக கிட்ட நின்ற முடியும்னு நினைக்கிறீங்களா? முடியும்னு தான் நினைக்கிறேன். உங்கள் பேர் விஜய்? தம்பி எந்த ஏரியாவில் வரீங்க? மேடாக்கும். விஜய் ஏன் பிடிக்கும், விஜய்க்கு ஏன் ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்கிறவங்க என்ன பதில் சொல்லுங்கள்? விஜய் சின்ன வயசுலேருந்து நம்ம டிவியில் பார்த்து வளர்ந்தவர் தானே. நம்ம என்னதான் அவர் டிவியில் பார்த்தாலும் நம்ம கூட நம்ம ஃபேமிலியில் ஒருத்தர் மாதிரி தான் இருப்பார். ஸோ அவர் வந்தால் நல்லது பண்ணுவாருன்ற ஒரு நம்பிக்கை தான். ஆனால் சினிமாவில் இவ்வளோ கோடிக்கணக்கான சம்பளத்தை விட்டுட்டு ஒருத்தர் வந்திருக்கிறாரு, நல்லது பண்ணுங்கிறதுக்காக. அது அவருக்கு தான் தெரியும். நம்ம ஒரு நம்பிக்கை வச்சுக்கிறது தான். அவர் ஏன் வந்தார் அப்படின்றத அவர் சொல்கிறத வச்சு நம்மளால் சொல்ல முடியாது. அவர் மனசில் என்ன நினச்சிருக்காரோ தான். ஆனால் அவருக்கு அரசியலே தெரியலன்னு அண்ணாமலை சொல்கிறாரு. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதுக்கெல்லாம் இவர் தேவையில்லை. அது அவர் இன்னும் முழுசாக உள்ள அரசியல் உள்ள வரல. ஃபஸ்ட்டு வரும்போது தெரியாமல் தானே வந்தார். ஃபஸ்ட்டு உள்ளே வந்தால் தானே எல்லாத்தையும் கற்றுக்க முடியும். ஃபஸ்ட்டு வரும்போதே கற்றுக்க முடியாதுல்ல எல்லாத்தையும். ஆனால் இப்போ என்னன்னா, ஏன்னா நேரடியாக பாஜக எதிர்க்காரு, நேரடியாக திமுக எதிர்க்காரு. அவங்க பண்ணுற தப்பெல்லாம் சொல்லி காட்டுறாரு. அது எல்லோரும் பண்ணுறது தானே, எல்லோரும் சொல்கிறது. ஏன் அவர் அண்ணாமலை சொல்லலையா? எல்லோரும் சொல்கிறது தானே. அது வந்தால் கட்சிக்கு வந்தால் சொன்னால் தான் ஓட்டு கிடைக்கும். அதுக்கெல்லாம் எதுவும் சொல்ல முடியாது ப்ரோ. அவங்க என்ன பண்ணுறாங்கன்றது. மக்கள் மக்கள்கிட்ட விஜய்க்கு சப்போர்ட் இருக்குன்னு நினைக்கிறீங்க? இருக்குது கண்டிப்பாக. காலேஜ் பசங்கள்கிட்ட எங்களை மாதிரி பசங்கள்கிட்ட கேட்டிங்கன்னா அவருக்கு தான் போடுவோன்னுவாங்க. நீங்கள் யாருக்கு விஜய் போடுவீங்க? நான் விஜய்க்கு தான் போடுவேன். விஜய்க்கு தான் போடுவீங்க. விஜய்க்கு போடுவீங்க. அது எப்படி சொல்ல, ஒரு நியூ ஃபேஸ் எலெக்ஷனுக்கு. ஏன் இது வரைக்கும் நம்ம இத்தனை பேர் பார்த்துருக்கோம் எலெக்ஷனில், எல்லோரும் அவங்க சொன்ன வாக்கை நிறைவேற்றுறாங்களா? இவர் நிறைவேற்றுன்னு சொல்லுவார். அது நம்புகிற மாதிரி இருக்கலாம். பட் நமக்கு ஒரு நம்பிக்கை தான். இப்போ அந்த ஒரு ஆக்டர், அவர் பேர் மகேந்திரன், அவர் கூட சொல்லியிருக்காரு, கேப்டன் நம்ம இழந்துட்டோம், இந்த மாதிரி ஒரு நல்ல மனுஷன் கிடைக்கல, அவர் ரூல் பண்ணால் நல்லா இருக்கும்னு. அவருக்கு வாய்ப்பு தரல. இப்போ வரவங்களுக்கு வாய்ப்பு தரலாமே, அவ்வளோதான். அண்ணாமலையெல்லாம் ட்ரோல் பண்ணுறாரு. என்ன தெரியும் அஜய் விஜய்க்கு அரசியல் எல்லாம் எப்படி பார்க்குறீங்க? அது என்ன, ஃபஸ்ட்டு அவரும் அந்த மாதிரி தானே இருந்திருப்பார். இப்போது கற்றுக்கிறது தானே எல்லாமே. ஸோ அவரும் விஜயும் கற்றுப்பார் தான். தமிழ்நாட்டில் பிஜேபி பெருசாக வளருதுன்னு நினைக்கிறீங்களா, தமிழக வெற்றி கழகம் பெருசாக வளருதுன்னு நினைக்கிறீங்களா? பிஜேபியில் 2016 போயிடுச்சு. இப்போ தமிழக வெற்றி கழகம் தான். என்ன காரணம்? ஏன் விஜயை பிடிக்குன்னு சொல்கிறீங்க? என்ன காரணம்? அவர் வந்தால் மட்டும் ஓட்டு
அது சின்ன வயசுலேருந்தே பிடிக்கணும். அவர் ஏதோ நல்லா பேசியிருக்காரு, ஸ்டேஜில் பேசியிருக்காங்க. அவர் வந்தால் தெரியும். அவர் வந்து எல்லாரோட ஆட்சி வந்துருச்சுல, அவரோட ஆட்சி வந்தால் தெரியும் அப்படின்ட்டு. இப்படி பண்ணுவார். நான் அவர் வந்து ரொம்ப பேர் இந்த அண்ணாமலை போன்றவங்களாம் ட்ரோல் பண்ணுறாங்க, அவருக்கெல்லாம் அரசியல் பண்ண தெரியாது, நடிக்கவே வர வேண்டாம். சொல்லலாம், யார் வேணால் சொல்லலாம்ல. அவங்கவுங்க வந்தால் தானே தெரியும் அவங்களோட அரசியல் என்னன்ட்டு. படம் வந்தாலே படத்தையே விட மாட்டாங்க, விஜய் படம் அவ்வளோ தொந்தரவு. அரசியலில் நிற்க விட்டுருவானுங்களா? நின்றுவார், அதெல்லாம் வந்துருவாங்க. இல்லை தளபதி ரசிகர்கள் அதுக்கு கூடவே பாதுகாப்பாக இருப்பாங்க நம்பலாமா? இருப்பாங்க. நீங்கள் யார் ரசிகர்கள்? தளபதி ரசிகர் தானே. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க தளபதிக்கு வந்து இந்த மாதிரி ட்ரோல் பண்ணுறாங்க, விஜய் அந்த மாதிரி விஜயும் ஆக்க பார்க்குறாங்க அப்படின்னு ஒன்று இருக்குது. அதாவது ட்ரோல் பண்ணியே வந்து விஜயகாந்தோட அரசியலை கெடுத்து விஜயகாந்த் ஒன்றுமே இல்லாமல் ஆக்கிட்டு மீடியா, அதே மாதிரி விஜயம் பண்ணிடுவாங்கங்கிற ஒரு பேச்சு இருக்குது. எப்படி பார்க்குறீங்க? அதெல்லாம் சும்மாண்ணா, அது அப்படி ஒன்றும் பெருசாக எடுத்துக்கிற மாதிரி இல்லை. நம்புறீங்க? நாங்கள் நம்புகிறோண்ணா. நம்புகிறோம். பிஜேபி திமுகவும் எதிர்க்கிறதுக்கான சரியான கட்சி விஜய் தான். ஆமாண்ணா, டிவிக்கே தான்.